Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டாபேஸ் கான்செப்டில் டேட்டா மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் மாடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம டாபிக் போயிடலாம். ஓகேங்களா? டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டா மாடல்னால் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் மாடல் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ எங்கே பார்க்கலான்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே டேட்டா லிங்க் கொடுத்துருக்கேன், யூடியூப் லிங்க். இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்துடும். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேட்டா உங்களுடைய சப்ஸ்கிரைப் வீடியோவில் போயிட்டு டேட்டா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்தீங்கன்னா இந்த வீடியோ தாங்க. ஓகேங்களா? நான் என்னுடைய வீடியோ பிலோ லிங்க்லேயும் நான் வந்து கரஸ்பாண்டிங் லிங்க்கு என்னுடைய அந்த சைட்டோட லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் டேட்டா கூட அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டாபிக்கு போயிடலாம். இப்போது டைப்ஸ் ஆஃப் மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து ஃபஸ்ட்டு 2 மாடல் மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ரிமைனிங் மாடல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 5 மாடல் பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேங்களா? எல்லா மாடலுக்கும் பார்த்தீங்களா ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இங்கே என்ன பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி டேட்டா வந்து டிசைன் பண்ணி நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம், எப்படி அதை வந்து ரீஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க. அந்த ஃபார்மெட்டுக்கு தான் இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் மாடலுங்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட் 2 மாடல் இன்றைக்கி பார்க்கலாம். ஹைரார்க்கிக்கல் மாடல். ஹைரார்க்கிக்கல் மாடல்னால் இங்கே பாருங்கள். Hierarchy model was developed by IBM as Information Management System. ஆக்சுவலாக இந்த மாடலை வந்து கண்டுபிடிச்சது டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்களா ஐபிஎம்னா ஒரு கம்பெனி, உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகேங்களா? பேசிக்காக இந்த மாடலை என்ன சொல்ல வராங்கன்னா, இன் ஹைரார்க்கிக்கல் மாடல் த டேட்டா இஸ் ரெப்ரசன்ட் ஆஸ் எ சிம்பிள் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. This model represents a one-to-many relationship. ஓகே, அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? இது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைல்டு கேன் ஹாவ் ஒன்லி ஒன் பேரண்ட். அதாவது ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் இருக்கணுன்றாங்க. பட் ஆனால் ஒன் பேரண்ட்டுக்கு மெனி சைல்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் மாடல் இஸ் மெயின்லி யூஸ்டு இன் IBM mainframe கம்ப்யூட்டர்ஸ். IBM mainframe கம்ப்யூட்டர்ஸில் இந்த மாடலை சிம்பிள் மாடலை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கோர்ஸில் இதை கண்டுபிடிச்ச ஒரு மாடல். இது வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவும் நம்ம அதர் பிஸ்னஸும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே வந்தீங்களா ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரியும். ஸ்கூல். ஓகேங்களா? ஸ்கூலுங்கிறது தான் இங்கே பேரண்ட்டு. ஸ்கூலுக்கு என்னென்ன சைல்டு இருக்குது? கோர்சஸ், ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? 2 சைல்டு இருக்குது. இப்போ கோர்ஸுக்கு எத்தனை சைல்டு இருக்குது? கோர்ஸில் என்ன இருக்கும்? கோர்ஸில் என்ன இருக்கும்? தியரி, லேப்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த கோர்ஸுக்கு எது சைல்டு? இதுதான் சைல்ட்ஸ். 2 சைல்டு இருக்கா? இப்போ இந்த 2 சைல்டுக்கு எது பேரண்ட்டு? இதுதான் பேரண்ட்டு. நான் என்ன சொன்னேன்? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஒன் சைல்டு கேன் ஹாவ் ஒன்லி ஒன் பேரண்ட். ஓகே, சைல்டுக்கு எப்பயுமே ஒரே பேரண்ட் தான் இருக்குங்கிறாங்க. ஆனால் பேரண்ட்டுக்கு மெனி சைல்டு இருக்கும். ஓகேங்களா? இது பேரண்ட்டுக்கு மெனி சைல்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ஹைரார்க்கிக்கல் மாடல். நீங்கள் எக்ஸாம்பிளே நீங்கள் கொஷின் கேட்கும் போது நீங்கள் இது தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மாடலுக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் மாடல். இந்த ரிலேஷனல் மாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரிலேஷனல் மாடல் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ்டு பை EF Codd இன் 1970. ஓகேங்களா? nowadays இட்ஸ் a most widespread data model used for database application around the world. இப்போ கரண்ட்டாக இருக்கிற வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் மாடலை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஜெக்டில்
இந்த ரிலேஷன்ஷிப் மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்களா ஒரு பிஸ்னஸ் வரும்போது கண்டிப்பாக பல ரிலேஷன்ஷிப் இருக்கும். டேபிள் வைஸாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக இந்த ரிலேஷன்ஷிப் மாடல் தான் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களும் இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள். The basic structure of data in relational model is table. ஓகேங்களா. bracket relation கொடுத்துருக்காங்க. All the information related to the particular type is stored in rows of table. ஓகேங்களா. Hence tables are known as a relations in the relation model. The relation key is an attribute which unique identifies a particular tuple. Okay, tuple and rows. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்களா இந்த ஆல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா ஒரு பர்டிகுலர் டேபிளில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இதில் இருக்கிற டேபிள் வந்து கம்பல்சரி இன்னொரு டேபிளில் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா ஒரு யூனிக்யூ ஐடென்டிஃபையர் அதுதான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு யூனிக்யூ ஐடென்டிஃபையர்னால் டூப்ளிகேட் இல்லாமல் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா 1 2 3 இங்கே டூப்ளிகேட் இருக்கா இல்லை 1 2 3ங்கிறது ஒரு யூனிக்யூ. இதுதான் யூனிக்யூங்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ரெண்டு டேபிள் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் டேபிள், ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ். இந்த டேபிள் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், டீச்சர். இது வந்து கோர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இப்போது இந்த ஸ்டூடெண்ட் ஒன்னுக்கு என்ன சப்ஜெக்ட் சி ப்ளஸ் ப்ளஸ், டீச்சராரு கண்ணன். அதே மாதிரி செகண்ட் ஸ்டூடெண்ட்க்கு யாருங்க பிஹெச்பி ராமகிருஷ்ணன். ஸோ இப்போ ரெண்டு டேபிள் இருக்குங்களா. கீழே பார்த்தீங்களா ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணுறாங்க, மார்க்னு மெயின்டைன் பண்ணுறாங்க, மார்க்ஸ். ஓகேங்களா. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து டேட்டா மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதாவது டேபிளை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு, அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோருக்கு பதிலாக ஐடி வச்சு எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். இந்த டேபிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா. இந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கு சப்ஜெக்டில் என்ன இருக்குது, சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க, ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் ஐடி வச்சுருக்காங்க 1ல். ஓகேங்களா. இப்போ மார்க். ஓகேங்களா. இந்த 92 மார்க். இப்போது இதுதான் ரிலேஷன்ஷிப் மாடலுங்கிறாங்க. ஓகேங்களா. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் இங்கே வந்து ஐடியை ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு டேட்டா பேஸில் ஸ்டோரேஜ் கம்மியாகும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் மாடல் தான் இப்போ ப்ராக்டிக்கலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டு மாடலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரிமைனிங் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்ஸ். பாய்.